யாருக்கெல்லாம் பல்லவன் ரொம்ப பிடிக்குமோ மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பல அதிரடியான திருப்பங்கள்லாம் வரப்போகுது. ஃபர்ஸ்ட்டு நிலாவோட அண்ணி வந்து வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க. என்ன பண்றாங்க அப்டின்னா, கொஞ்சம் பணத்த எடுத்துட்டு வந்து நிலாவோட குடும்பத்துக்கிட்ட இத வந்து நிலா கிட்ட குடுக்குறாங்க. இத இந்த குடும்பத்தில இருக்கிறவங்க எல்லாருக்கும் குடுத்துரு. ஒருவேள உன்னைய பணம் கிடைக்கும் அப்டின்றதுக்காக தான் இந்த வீட்லருந்து வெளில போகாம போக விடாம வச்சிருக்காங்களோ என்னமோ! அதனால இந்த பணத்த குடுத்துட்டு வெளில வா நிலா அப்டின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு பயங்கரமா திட்டி விட்டுறாங்க. "அண்ணி நான் இத்தன நாளா நான் வந்து உங்கள ஒரு அம்மா மாரி தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட குடும்பம் என்னோட குடும்பம் கிடையாது." அப்படின்ற மாதிரி வழக்கம் போல நம்ம சேரண்ணனா எல்லாருக்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணி தான் அ நிலாவும் பேசுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க, ரொம்ப வந்து கோவத்துல பல்லவன் வந்து அப்படியே உட்காந்துருக்கிறாரு. "என்ன நீ வீட்ல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை மேல பிரச்சனையா நடந்துட்டே இருக்கு. ஒரு நல்லது கூட நடக்கவே இல்ல அண்ணி. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு அண்ணி. இந்த வீட்டோட ராசியே என்னமோ" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "ஃபர்ஸ்ட்டு இந்த வீட்டோட லுக்க மாத்தணும். அப்பனா தான் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் எல்லாரோட பார்வையில வந்து இது ஒரு நல்ல ஃபேமிலி அப்படிங்கிறத வந்து படும்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வீட்டுக்கு போனது வந்ததெல்லாம் பார்த்துட்டு, "இதுக்கு பெயிண்ட் அடிச்சிடலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "முதல்ல ஒரு பாத்ரூம் கட்டணும் அண்ணி. அப்பதான் வந்துட்டு நாங்க 5 ஆம்பளைங்க இருக்கிறோம். நீங்க வந்து ஒரு லேடீஸ் இருக்கிறீங்க. இத்தன நாளா நாங்க அத யோசிக்கவே இல்ல. உங்க அண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே அந்த யோசனை வந்துச்சு. அதனால பாத்ரூம் கட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நாங்க சேர்த்து வைக்கலான்னு இருக்கிறோம் அண்ணி." அப்படி சொல்லும்போது, "ரொம்ப தேங்க்ஸ்டா பல்லவா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இப்ப வீட்ட வந்து ரினிவல் பண்றதுக்காக அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டுருக்காங்க. அப்பதான் வந்துட்டு பல்லவன் வந்து ரொம்ப ஃபீலிங்ல வந்து உட்காந்துட்டுருக்காரு. "ஏன்டா மறுபடியும் நீ ஏதாவது சோகமாவே இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த வீட்டோட ராசியா என்னமோன்னு தெரியல அண்ணி. எனக்குமே எங்க அம்மா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் போல இருக்குது. என்னதான் இருந்தாலும் இத்தன நாள் வரைக்கும் அவங்கள வந்து நான் பிடிக்காது, பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஒரு நாள் கூட அவங்கள நான் அம்மா அப்படின்னு வாயிலருந்து சொன்னதே கிடையாது. பொம்பள, இந்த பொம்பள கூட தான் அப்படின்னே தான் சொல்லியிருக்கிறேன் அண்ணி. அதனால எங்க அம்மாவ நான் எவ்வளோ கீழ்த்தனமா பேசியிருக்கிறேன்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்கள வந்து நான் தப்பா நெனச்சுட்டேன். தப்பாவும் பேசிட்டேன். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாமே இந்த ஆளால தான் வந்தது அண்ணி. ஃபர்ஸ்ட்டே என்கிட்ட உண்மைய சொல்லியிருந்தா, எங்க அம்மாவ நான் தேடியாவது பார்த்துருந்துருப்பேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த ஆளுகிட்ட எங்க அம்மா எங்க இருக்கிறாருன்னு கேட்டா சொல்லவா போறாரு? என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அண்ணி. அப்படின்ற மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸோ பல்லவனோட அம்மா வர்றது, இனி பல கதைகள் வந்துட்டு வரப்போகுது. தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.